கிறிஸ்துக்குள் அன்பான கலக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான விலை செய்து, அப்படியே அந்த வசனம் போயிட்டே இருக்கும். அப்போ அவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாராகிய கர்த்தர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வியாதியை கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எகிப்துல இருந்து வந்தப்போ அந்த சிவந்த சமுத்திரத்துல எகிப்து ரதங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. உடனே என்ன செஞ்சாங்க? அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டின பிறகு பாடல் பாடி ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாரும் என்ன பாடுறாங்கன்னா, கர்த்தர் மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், எல்லாம் ரொம்ப அவர் என் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் அவருடைய நாமம் அப்படின்ட்டு பாடுறாங்க. அப்படி எல்லாரும் பாடும்போது மீரியமும் பாடுறாங்க. அவங்க என்ன பாடுறாங்கன்னு சொன்னா, மீரியம் அவர்களுக்கு பிரதிவசரமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு வராங்க. அப்படியே 3 நாள் ஆயிடுச்சு. அங்க என்ன இல்லை, அவங்களுக்கு தண்ணி இல்லை, வனாந்தரத்துல தண்ணி இல்லை. எப்படி இருக்கும்? அப்படி ரொம்ப தாகமா இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப திருப்பி என்ன அங்கதான் வருவாங்க. மோசைக்கிட்ட அவங்க சொல்றாங்க, தண்ணியில என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இடம் சூர் வனாந்தரத்துக்கு வழியா போற வழியில என்னன்னா மாரா என்ற இடத்து அதாவது வந்து வராங்க. மாராவில வந்த போது மாராவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சுன்னா கசப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. குடிக்க அவளுக்கு கூடாது, அதனால அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்போ உடனே சிலரு மோசை உடனே யார்கிட்ட போவாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அங்க ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை காட்டி என்ன செய்யறேன், அதனுடைய இலையை அதை வெட்டி வந்து என்ன செய்ய அதில் போடு அப்படின்னு. அப்படி போட்ட பிறகு என்ன செய்யுதுன்னா மதுரமாக மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 15 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது முதல்ல அவங்க ஆண்டவரை குறித்து துதித்து பாடுறாங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் பார்த்துருக்குறாங்க என்ன எப்படி எகிப்தில இருந்து வந்த இராணுவங்கள்லாம் எப்படி அழிந்து போச்சு, ரதங்கள் எல்லாம் எப்படி அழிந்து போனது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப என்ன இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. உடனே என்ன ஆச்சு? முறுமுறுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் உடனே ஒரு வழியை காட்டுறாரு. அந்த மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாற்றி அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அப்பதான் வந்து இவரு சொல்றாரு, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீங்க நான் சொல்றபடியெல்லாம் நடந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அவங்கள சோதிக்கிறார் ஆண்டவர், எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் கொடுக்குறாரு, ஒரு நியாயத்தை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் இந்த வனாந்தரலையே நடந்து போக போகிறீங்க, எகிப்துக்கு வருகிற நோய் ஒன்றையும் உங்களுக்கு வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து சொல்கிற வாக்கு மாறுறவரா? கண்டிப்பாக இல்லை. நம்ம அவர் சொன்னதை நம்ம செய்யலைன்னா தான் நமக்கு எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது வியாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அவர் சொன்னபடி நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு அந்த மாதிரியான அவர் வாக்கு மாறாத கர்த்தர். மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றினவர். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த கசப்பான அனுபவத்தை என்ன செய்வார்? எடுத்து போட்டு என்ன செய்வார்? அந்த மரத்தை வெட்டி போடுறாரு. எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அந்த மரத்தை சிலுவை மரத்தை அவர் தூக்கி நடந்து போன பாதைகளை பாருங்க. ஒரு கசப்பான ஒரு பாதை. அந்த கசப்பான ஒரு அனுபவத்துல இருந்து என்ன செய்யும்? மதுரமான ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி அங்க மாறாவின் தண்ணீர் மாறிற்றோ அதே போல அவர் சுமந்த சிலுவை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையுடைய என்னுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுக்க மாறாவாக இருந்த அந்த கசப்பான அந்த பாவ வாழ்க்கை எல்லாம் அவருடைய ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டது? கழுவப்பட்டுச்சு. ஆண்டவர் அதனாலதான் நமக்கு சொல்றாரு, அவர் சொன்னபடி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ளாது. ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆகாரமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் குடிப்பதற்கான தண்ணீராக இருந்தாலும் சரி அவர் பார்த்துக்கொள்வார். அது கசப்பாக இருந்தாலும் அது என்ன செய்வாராம்? மதுரமாக மாற்ற வல்லவர். அப்போ நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? அவர் சொன்னபடி செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவர் வாக்கு மாறாத கர்த்தர். அவர் கண்டிப்பாக நமக்கு
செய்வார். ஏன்னு சொன்னா இஸ்ரேல் மக்களுக்கு அவர் செய்த எல்லா காரியத்தையும் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். எப்படி அவங்கள தேர்ந்தெடுத்தாரோ அதே போல நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம தைரியமாக அவரை அப்பா பிதாவை என்று அழைத்து, ஆண்டவரே நீங்கள் அன்னைக்கு அப்படி செஞ்சுருக்கீங்களே, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு கசப்பான காரியங்கள் இருக்குது, வாழ்க்கையே மாறாவாக இருக்கிறது, நீங்கள் மதுரமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், பாரு, நோக்கி பாரு, அந்த சிலுவையை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு, பிதாவை நோக்கி பாருங்க, கூப்பிடுங்க, உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, உடைய செவிகள் திறந்திருக்கிறது, கூப்பிட்டு பாருங்க. நான் என்ன செய்யலாம், கண்டிப்பான நீங்கள் கூடும்போது அவர் என்ன செய்வார், செவியை சாய்த்து கேட்டு நமக்கு என்ன செய்வார், மறு உத்தரவர்ல செய்கிற கர்த்தர். அது அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்களும் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூடும்போது உடனே மறு உத்தரவு அளித்திருக்கிறார். சில இதுக்கு இன்னும் உத்தரவு கூட வராமல் இருக்கு. ஆனாலும் ஏற்ற வேலையில் அவர் என்ன செய்வார், காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் செய்வது நான் சொல்லியிருக்கிறாரு. அவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சொன்னபடி நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னார், நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஜெபம் செய்வோம். வானமுது சிங்காசனம் பூமியோட பாதபடியாக இருக்கிறது விசுவாசி தகப்பனே, தாவீது பக்தன் பாடினது போல ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தாவே, உமக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே, நீர் போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கொண்டுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எகிப்திற்கு வந்த வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரவிட மாட்டேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, அதை நாங்கள் பற்றி கொள்வதற்கு நாங்கள் நீர் சொன்னபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்கொண்டு போகிற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்துகிறோம். ஒருவேளை மாறாவாக இருக்கிற வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே மதுரமாக மாற்ற வல்லவர் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நிறைய எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கண்ணீரோடும் கவலையோடும் வியாதியோடும் மனபாரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்துக்கொள்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்துக்கொள்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரிசல்ட்டுக்காக காத்துக்கொள்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரமோஷனுக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.